இதில் ஏதோ ஒன்று தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அவர் ஊற்றுறது போவேன் அது மருந்து கூட கொண்டு வந்துடலாம் சாப்பிட்டு சேர்த்து கூட அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி கழுவு அதுக்கு அதுதான் அதில் குட்டி நல்லா அதுக்கு போதும் போதும் அடிச்சு விட்டுருக்கீங்களா இந்தா போன் போட்டுருதா போட்டுரு இது மிஸ்டர் கோல்ட் போதுன்னு நினைக்கிறேன் அங்கே வச்சுருந்தாருல வேலை தேவை இல்லைங்களா வாட்ட கம்மிடா என்னதான் அந்த பானாவில் கையில் வச்சு தள்ளி அந்த கையில் மண் தள்ளு தள்ளு பிரியாணி கண்டு கூப்பிடுறது வரையல அடி பிடிச்ச ஒரு கிண்டு கிண்டு விட்றா ஒரு கிண்டு கிண்டு ஒண்ணுமே அப்படியே தான் இருக்குது அப்படியே தண்ணா இதுல என்னன்னா ஹீட் அந்த ஒரே பக்கம் இப்படி இருந்தா தானே கொஞ்ச நேரம் ஆகும் இந்த சைடு ஏதோ இந்தாண்ட வண்டி நிறுத்துங்களா இங்க இன்னும் கவர் வேணுங்களா கவர் போட்டுடலாம் மேல வீரா தோசை சிவாட்ட காசு கொடுத்தாது என்ன இல்ல லைட் பாரு பங்காளி பங்காளி கறி கட்டிட்டாங்க கறி கிண்டு ஆடிட்டு வேற கட்சி இல்ல மட்டி வரவு பெரிய
கிரேவி இப்படிதான் இருக்கும். சேர்த்திடா இப்படிதானா அப்படியே வேக மாட்டேங்குது வெளியில போயிருந்தா எல்லா வண்டி ஓரம் இதுலயே தான் இது போட்டுனாதான் எல்லாத்தையும் ரவுண்டா நில்லுங்க. ரவுண்டா தான் நின்றுருக்கோம். ஒரு பிரியாணி எத்தனை பேர் செய்யறாங்கிறத பொண்ணு எடுக்க போறோம். டீ-ஷர்ட் தூக்கி போட்டுக்கிறியா? காரம் இதே போட்டு தவிப்பாங்க நினைக்கிறேன். மாம்பி மட்டும் காரம் போச்சு. அண்ணா குடிக்கும். தானே அதுவும் ஊத்தி பாருங்க. சாயத்தை போடா. தெரியும். நம்மளுங்களா டீ கப்பு எல்லாத்தையும் தெரியல. டீ இருக்கா? டீயும் குறா. ஹலோ தெரியுது. ஆமா அது தாண்டி போயிட்டா என்னமோ நம்மளை பழி வாங்குற மாதிரி தெரியும். போட்டுருங்க இந்த மோட்டா தடத்தை தூக்கி போடுறாடா. தடை சொல்லி போட்டு தட்டை 5 ரூபா. போட்டுக்கலாம். கேசட் போட்டு கொண்ட மாதிரி இது. ஏன்னா கொஞ்சம் நெய்களை கடைசியாக போட்டுக்கலாம். பிரியாணி தானே அவ்வளோதான்டா சிவா. அங்கேருந்து அந்த பக்கம் எடுத்து போடுதா? அது இப்படி அங்கிருந்து வருது. அதனால உடச்சா பிடிக்குது. காசு சும்மா போட்டு வச்சுறோம். எங்க தீர மாதிரி காசு இஞ்சி பூண்டு எடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சிட்டிங்களா? இனிமே ஆத்தூர்ல இருந்து ராஜாண்ணா வருது. இது நடு பெரியல பாரு 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 அளந்து தான் வச்சிருக்குது. ஆனா தண்ணி ஊற்றி இது பண்ணணுமா இல்லை தேவையா? ஊற்றி அழைச்சி ஊற்றி 1/2 கிளாஸ் ஊற்றி அழைச்சி போடுங்க. தண்ணி லிட்டர் கணக்கு ஊற்று. லிட்டர் 1/2 கிளாஸ் வேலை காட்டு கொஞ்ச நேரம் இஞ்சி மூணு போட்டீங்களா? மனுஷனா என்னத்த ஆளு? அதெல்லாம் சூப்பராகும். அப்புறம் இதுவும் பிரியாணி ஆகி போயிடும். அரிசி போட்டால் இதுவும் பிரியாணி ஆகிடும். ஆமா கறி பிரியாணி அரை வேக்காடு பிரியாணி சோத்தை மட்டும் கொட்டி ஒவ்வொரு டைமும் மாதிரி என்ன தக்காளி தயிரும் மாட்டாடி என்ன அப்புறம் வெளி வீடா இருப்பேன். மேல கறி போட்டு தயிர் குண்டால ஊற்றி போதும் சாப்பிடலாம். எங்க எடுத்த மலாயா அதுதான் தண்ணி ஊத்துனா சரியா போயிடும். இதுக்கே மிளகா போடு வரமிளகா அது இல்லாம வேற என்னடா போடணும் அடுத்தது? இங்க வேற தீய ஆரம்பிக்குதுண்ணா. நீ தான் அடுப்பு எரியலண்ணா. அடி கொஞ்சம் அப்படி தானே போடுறோம். கறி வரைக்கும்
நம்ம இறக்கி போடலாமா எதே கெடா இருந்த மாதிரி பண்றோம் நம்ம இல்லை இப்போ அந்த அடியில் தீஞ்சி ஓட்டினதான் வந்துடும் நான் தான் செஃப் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இவர் தான் கைடு, இவர் தான் பிரேமண்ணா. டிவி ஓடலைன்னா அவரை கேட்கலாம். நீ மட்டும் நல்லா அதிகமாகி எண்ணெல்லாம் வெளியே எவனும் ஈரில் தின்னுட்டான் யாருமே எடுத்துக்கணும். நாங்களே அதுக்குள்ளே முடிச்சிட்டோம்னா வண்டி சந்தில் வந்து முட்டை தானசேகரன் நெருப்பிய கையில் எடுப்பான் தண்ணி ஊற்றி நக்கி பாரு. செம டேஸ்ட், செம உப்பு, புளிப்பான உப்பு, சரியான உப்பு சூப்பர் மண்டை போய் தண்ணி நக்கி கொஞ்சம் உப்பு போடுடா உப்பு பத்தல செய்கிற மாதிரி இருந்தால் இதை நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சுருப்போம். இது பிரேமண்ணா செய்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பாருங்கள் அப்போ மெஷர் பண்ணிகிட்டு இருக்காரு. 150 கிராம் உப்பான், அது மெஷர் பண்ணிகிட்டு இருக்காரு. தண்ணி வேறு தான் அடிக்குது கறி வேறு தான் விட்டேன் நிறைய போயிடும். தூளுப்பு கம்மியாக வரைக்கும், கம்மியாக வரைக்கும். கல்லுப்பு அப்படியே இப்போதான் பிரியாணி வாசம் அடிக்குது ஆள் தான் வெயிட் கம்மி, ஆயில் வெயிட் அதிகம். அது தெரியும் எங்களுக்கும். பால் வந்து 1.25 லிட்டர் தான் இது. கண்ட்ரோல் ஆயிடுச்சுண்ணா. என்ன அரிசினா அது? பாஸ்மதி அரிசி, பாக்குவதி. வெளியில் தூக்கிறியா சரியா அந்த கல்லு இழுக்கணும், அந்த கல்ல இழுக்கணுமா இல்ல போதுமா? அந்த கல்ல திருப்பணும். ஒரு பரத்தை ஒரு முட்டை மட்டும் எடுத்து 10 தண்ணியில போடுறா. ஹீட்லேயே வேகுண்டா. இப்போ தண்ணி தண்ணி பீஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு 3 பீஸ் தான் போடணுமா? கலந்து தானே வெட்டிக்கிறாங்க போடணா. பத்தல தான் நான் ஒண்ணு வாங்காத 15 முட்டை தான். நாங்க 2 முட்டை தின்னுட்டோம். தின்னுட்டீங்க. கணக்கு விட்டுருக்கோம். நீ கணக்கு முட்டை காலி ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு முட்டை தான் பிரபு சரியா போச்சு பிரபு. 14 நாங்க இன்னொன்னு இப்ப தின்னோம். நான் எத்தனை முட்டை போடுறேன்? 36ண்ணா. 6:36 கரெக்டா ஒரு 10 நிமிஷம் போடுங்க. ஜி உப்பு கம்மியா போடுங்க. போதும். அவர் வெயிட் போட்டு வச்சிருக்காருண்ணா. ஜி அங்க அப்புறம் அதுலயும் உப்பு இருக்கும்ல. உப்பு கொஞ்சம் அங்கேயும் போடல. இது பிரியாணி மசாலா போடுங்க. இதுல அவசரப்படாத. போகி எல்லாம் ரெடியா இருக்கு ராஜா. கொட்டி தம் போட்டா முடிஞ்சது. எல்லாமே போட்டேன். கறி இப்பதான் போட்டேன். கறி பாகாத. இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். இல்ல தம்மு 1/2 மணி நேரம் ஆகுது.
சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா சாயந்தரமா ஒரு கடை கரெக்டா 7:30 தான் தம்பி எங்க தான் இருக்கிறானா அதுல கொஞ்சம் இதெல்லாம் போடு இருக்கிறோம் அதுக்குள்ளேயா உப்பெல்லாம் கரைஞ்சிருண்ணா தண்ணி இன்னும் போக வேண்டிய என்ன இவ்வளவு தண்ணிக்கு தான் வாசல் பண்ண மாட்டாடா அந்த தண்ணி வடிக்கிறது கொஞ்சம் குடிக்கிறது தம்மு காமனார் ஆகும் இதுலயே கொஞ்சம் வேணும் இங்க நடுவுல அதுல லைட்டா அந்த தண்ணி கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்தி கலக்கி விடுங்க முன்னாடி திருப்புங்க இந்த மான மதன் அந்த கஞ்சி தண்ணி எடுத்து ஊத்துறாங்க ஏய் இங்க வாடா கஞ்சி தண்ணி இப்பதான் அந்த கஞ்சி தண்ணி எங்க இருக்குது தண்ணி வேணுமா எங்க இருக்குது கஞ்சி தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் லெமன் போட போதுனா லெமன் இருக்குண்ணா லெமன் மதியம் போட்டுருக்கணும் அது கொண்டு வந்தாங்களா ஜி மூடி போடணுமா மாஸ்டர் அது வெயினா இருங்க மசாலாலாம் எப்படி அரிசியில் ஏறும் இல்லண்ணா அது கலரும் போது இதாயிரும் உப்பு போட்டு தானே ஒரு கிளறி தாண்டா அதுக்கப்புறம் சமம் பண்ணி ஆனா அதை எடுத்து உள்ள பண்ணது உனக்கு நீ தூக்குனா இப்படி பறக்கணும்ல அப்ப இப்படிதான் இருக்கும் எங்களுக்கு பறக்கணும் பறக்கணும் ஆனா அதை கண்ணி விடுங்க பறக்கணும் பாத்திரலாம் இதெல்லாம் தான் எடுக்கணும் மறுபடியும் தமிழ்லாம் ஓகேன்னு சொல்லுங்க அப்புறம் கடைசியில் இதனால தான் அதனால ஒண்ணுமே இதனால தான் அதெல்லாம் கழுவிக்கலாம் சரியா போச்சு எத்தனை கிலோ பிரியாணி இது 3 கிலோ பிரியாணிக்கு 10 கிலோ இது அரிசி இது தரவை வச்சிருப்பீங்களா இருக்குது காத்துனா ஊருக்குள்ள காத்து என்னமோ பண்றாங்க திவான் இன்னைக்கு அங்க வராண்டியது இங்கே முடிச்சாச்சேன் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு 47 கரெக்டா 7 மணிக்கு ஓபன் பண்ணி பாரு 7 மணிக்கா 7 மணிக்கு பண்ணிட்டு போய் முட்டை இருக்குது ஆனா அது கை வைக்க முடியாது கொன்றுவாங்களே வெளியே எடுத்துற நெருப்பு வெளியே இருக்குதா 2 லிட்டர்ல வாங்கி வெங்காயம் இருக்குதா வெங்காயம் இருக்கா பத்தாது வெங்காயம் ஒரு காய்கறி அமுக்கி அவரை அரு ஒன்று காண்டி வாயில் விட்டுருவேன் அமுக்கிறானா சாப்பிடலாம் ட்ரை பண்ணுவானா ட்ரை விட்டா போகுது ஏய் 1 2 சொல்லி அப்படியே டாக்டர் திறந்து உதிரி பண்ணணும் 1 2 3 நெருப்புல உள்ள விட்டுக்கிறேன் கொஞ்சம் அப்படியே அள்ளி இது மேலே